Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த சிசிடிவி கேமரா தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த சிசிடிவி கேமரா டூப்ளிகேட். நம்ப முடியல. ஆமாம், இது டூப்ளிகேட் கேமரா தான். இதை நீங்கள் வீட்டில் ஃபிட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக இருக்கும் யார் பார்த்தாலும். ஏன்னா இங்கே நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். இது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அப்படியே ஒரிஜினல் கேமரா மாதிரியே இருக்கும். அதனால தான் இது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியுது. இதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பல்ப் ஹோல்டர் வாங்கிக்கோங்க. இது எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் பழசு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி. நமக்கு இந்த கார்ட்போர்ட் பீஸ் பிளாக் கலரில் இருக்கணும். அதனால நான் ஒரு பிளாக் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கம் எடுத்துக்கோங்க. உள்ளே ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக, ஏன்னா இதோட திக்னஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்ச அந்த ரவுண்டான பீஸை இதுக்குள்ளே வச்சு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த ஹோல்டரை இதுக்கு மேலே வச்சு பார்த்தேன். இது நமக்கு லாக் ஆகலை. அதனால் நான் இதை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டு நமக்கு வேறு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். இப்போ வச்சு பார்த்தேன்னா கரெக்டாக இருக்குது. இதையும் நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே வந்த வேஸ்ட் பீசஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த சின்ன பார்ட் எடுத்து இதோட சென்டரில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் இந்த சென்டர் பார்ட்டில் சுற்றி ஒட்ட போகிறேன். அதுக்கு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த ஒயர் இருந்தாலும் ஓகே, வேஸ்ட் ஒயர் இருந்தாலும் ஓகே. இதை நான் இந்த கேமராவில் ஒரு சைடு மட்டும் வச்சு ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். இதை பின்னாடி ஒட்டுறதுக்காக அந்த சைஸில் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இதையும் நான் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன். இந்த மேக்னெட் நான் இந்த மாதிரி பின்னாடி ஒட்டிக்கிட்டேன்னா எங்கேயாச்சும் ஸ்டீல் இருந்துச்சுன்னா அங்கே கூட நான் ஃபிட் பண்ணிக்குவேன். இதுவே நீங்கள் செவுத்தில் ஒட்ட போகிறீங்கன்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு சிசிடிவி டூப்ளிகேட் கேமரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஸ்டீல் இருந்துச்சுன்னா கொண்டு போய் ஒட்டிக்கலாம்.
ஏன்னா இங்கே மேக்னெட் வச்சுருக்கிறதால. இப்போ நம்ம இதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே ரியல் கேமரா மாதிரியே இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம ரிஃப்ளெக்டிங் ஸ்டோன் வச்சதால நமக்கு அப்படி தெரியுது. இந்த டூப்ளிகேட் கேமராவை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாகவே பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.